இன்னைக்கு நாம சிவராஜ்குமார் நடிச்ச கன்னடத்துல வெளில வந்திருக்க ரிவ்யூ கொடுக்க போறோம். ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஆல்ரெடி இது வந்துட்டு தமிழத்துல நம்ம சிம்புவும் நடிச்சிட்டாரு. மஃப்டியோட பிளாஷ்பேக், அதாவது வந்துட்டு சொல்ல போனாக்கா, அப்படி அவர் டானா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் போனா, அவர் ஊர்ல வந்துட்டு தண்ணி இல்ல, அதை கேட்க போறதுல போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பே சாவடிச்சிடாரு. இதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அதே நேரத்துல அவர் ஜெயிலுக்கு போன அதே நேரத்துல இங்க தண்ணி கிடைக்குது, இங்க வந்துட்டு இன்னொன்னு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அவர் ஊரு வளர்ந்துச்சா இல்லையான்னு அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாரும் அடிமையா இருக்காங்க. வேலை செய்யறதுக்கு கூலி இல்ல, கரெக்டா இது இல்ல. அப்படியேப்பட்ட இடத்துல இவர் போராடுறாரு, கேஸ் ஃபைனலி அந்த கேஸ் வந்து தோத்து அப்புறம் இவர் டிசைட் பண்றாரு, இதுக்கு மேல நாம இப்படி இருக்கிறது வேற, நாம வந்துட்டு என்ன பண்ணலாம், நாம டான் ஆகலாம். அப்படி டான் ஆகி இதா இருக்கிறது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஹீரோனை பத்தி சொல்லணும்னாக்கா, அங்கங்க வர அது எப்படி சொல்றது, சோத்துக்கு தொட்ட ஊருக்காக மாதிரி ஹீரோனை யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னாக்கா இதுல துரோகம் எல்லாமே இருக்கு. ஹீரோனை பத்தி சொல்ல போனாக்கா அவ்வளவுதாங்க. ஹீரோன் ஒரு புக்கு குடி, அந்த புக்கு தான் நம்ம பாட்டு ஒன்ல பாத்திருப்போம். கடைசி வரைக்கும் சிம்பு படிச்சு நிப்பாரு தமிழ்ல. ஓகே, நன்றி இதை பார்த்ததுக்காக. இது தமிழ் டப்பா ஆகுமா தெரியல, தமிழ்ல டப்பா ஆனாலும் தமிழ்ல ரீமேக்கிங் ஆகுனா சிம்பு அண்ணா நடிப்பாரா இந்த படம், நடிச்சே எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.